தனலட்சுமி வேலூர்லேருந்து வந்திருக்கேன். வீட்டுக்கார் பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பத்தி சொல்லுங்க. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? என்ன நடந்தது? நான் லவ் மேரேஜ் தான். எத்தனை வயசுல? 16 வயசுல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? சீட்டு பிடிச்சாங்க. சீட்டு பிடிச்சி எல்லாம் ஏமாத்திட்டாங்க. ஒரு பொம்பளை என்ன சொல்லிச்சு, நீங்க துடுன்னு கேட்டீங்கன்னா கை பிடிச்சி ஏத்துன்னு சொல்லிடுவேன். இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நீங்க கடன் கொடுத்தது திரும்ப கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படி சொன்னாங்களா? ஆமா. பீர் வாங்கி கொடுத்தாங்க. பீர் வாங்கி கொடுத்து அது உண்மையெல்லாம் வெளியே வரும், அது குடிச்சா. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். நிறைய வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 4-5 வாட்டி வாங்கி கொடுத்தாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உண்மை தெரியும். கட்டாயப்படுத்தி சாப்பிட சொன்னாரா? எம்எல் உண்மையான பாசம் வச்சிருந்தா நீ குடிக்கணும். வாட்டி குடிச்சோன்னா ரொம்ப பிடிச்சதா? இல்ல, இவங்க தான் வறுப்புனாங்க ஃபர்ஸ்ட். சரி, அப்புறம் செகண்ட் தேர்ட் எல்லாம் அப்பயும் அப்படிதான். அதுக்கப்புறமா வாங்கி கொடுக்கல அவங்க. அப்புறமா நீங்களே வாங்கிட்டீங்களா? நக்கல்யா அவனுக்கு. என்ன பண்ணுவாரு குடிச்சிட்டு? அவங்க குடிக்க மாட்டாங்க. உங்களை மட்டும் குடி வச்சுட்டு கேட்பாங்க. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. எவ்வளவு குடிக்க சொல்லுவாரு? அந்த டின்னுல வரும்ல, அதுதான். உண்மையை சொல்லு, தப்பு பண்ணியா நீ, அவங்ககிட்ட பேசனியா அப்படிலாம் கேட்பாங்க. எப்படி கோர்த்து விடுது பாரு. அது மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அப்படி நல்லா போயின்னு இருந்துச்சு. இது நல்லா போறதா? அந்த பிரச்சனை வரல, திருப்பியும் வரல. நல்லாதான் குடிச்சு உண்மை சொன்னான்னு விட்டுட்டாரு. நல்லாதான் பேசின்னு நல்லா இதுவா இருந்தோம். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பீர் கேச்சு எங்க வீட்டுக்காரர்கிட்ட. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வாங்கி வந்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணும் குடிக்கும் தெரியும். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அந்த பொண்ணு வந்து எனக்காகன்னு நானும் புடிச்சிட்டேன். எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. நான் பயந்துன்னு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிச்சாங்க. என்ன நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தூங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிப்பீங்க? அன்னைக்கு மட்டும்தான் மேடம். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? நான் என்னடி சோடா ஊத்துறேன்? எப்படி அடிப்பீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் கேட்கட்டும். கொஞ்சம் தான். எவ்வளோ? ஒரே ஒரு இதுல 3 பேரு சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன். வந்து அங்க இட்டுன்னு போயிட்டு அடிச்சாங்க. சமத்தே அடிச்சாங்க. சப்பாத்தி கட்டில தான் அடிப்பாங்க. எங்க வீட்டுக்காரு எப்படி கோர்த்து விடுது பாரு. உடனே நான் வந்து யாரையோ வச்சுன்னுக்கிறேன், அவங்க கூட தான் இருந்துச்சு தனாக்கா அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் மேடம் பிரச்சனையே. இப்ப நான் யாரையோ வச்சுன்னுக்கிறேன்ட்டு சண்டை. அவ சொல்லி பேர்லாம் சொன்னான். சொல்லி அந்த 2 நாள் கழிச்சு என் செல்லுக்கு போன் வருது. எங்க வீட்டுக்காரே எல்லாம் 3 ஊருக்கும் சொல்லி என் பொண்டாட்டி யாரையும் வச்சுனுக்குறான்னு சொல்லி என் பொண்டாட்டி கள்ள தொடர்புக்குது, என்னை சாவடிக்க பாக்குறா அப்படின்னு நான் எழுதி குத்துட்டு நான் சாவ போறேன். என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் டெய்லி கொலை முயற்சி பண்றேன் நான் அவங்கள. அது மாதிரிலாம் சொல்லினுக்குறாங்க. நீங்களா யாருடா? இப்ப நாங்க என்ன பண்ண முடியும் இதுல? எனக்கு வேணாம் மேடம். நைட்ல தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க மேடம். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறடா பேப்புண்டமாவனே? என்ன பண்றாரு? தூங்கினே இருந்தாக்கா செல் எடுத்து போய் கண்ணுக்கு நேரா வைக்கிறது, வச்சுன்னு உக்காந்து நேக்குறாங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? உண்மையை சொல்லு, நீ தப்பு பண்ணிட்டு தானே, நீ தப்பு பண்ணிட்டு வந்துட்டு தானே அப்படிலாம் கேக்குறாங்க. என்ன கொடுமை சரவணன். மனைவி மாதிரி எனக்கு கிடைச்சது ரொம்ப கொடுத்து வச்சுவேன். நான் கொடுத்து வச்சுவேன், அவளுக்கு கிடைச்சது இது ஆக்ஷன் மேடம். நான் குடிச்சுனே இருப்பேன். உங்ககிட்ட எப்பயோ ஒரு தடவை மேரேஜ்ல ஏதோ ஃப்ரெண்டு ஓசில கொடுத்தாங்க. அதான் அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அது கூட எதுவும் நான் போய் வாங்கி ஒயின் ஷாப்லயே வாங்கி வந்தெல்லாம் இது யாருக்கும் இது பண்ண மாட்டேன். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. பையன் வந்தானா
வந்து செல் அவங்ககிட்ட இருந்து புடிங்கி வச்சுன்னா என் போட்டோ வந்து அதுல இருக்குது இருந்துச்சு மேடம், நானே பார்த்தேன். இவங்க பேசினது நாங்க பார்த்து அடிச்சு அவனுக்கு ரத்தம் வந்து ஓடிவிட்டாங்க. 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா திட்ட போயிட்டு ஓடிட்டான் மட்டும் என்ன நடந்தது சொல்லுங்க. எங்க தம்பி உட்காந்து பிரிட்ஜாண்ட உட்காந்துருந்தான். ஒரு கிராமத்துல வந்து புதுசா ஆள் வந்தா விசாரிப்பாங்க. அதானே உலக வழக்கம். யாரு, எந்த ஊர், நீ புதுசாகிற, என்ன அந்த எப்படி யாரா நீண்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? போன் யாருக்குன்னா போடுன்னா அவன் என்ன பண்றான், போதையில இருக்கிறான். போன் அவங்ககிட்ட கொடுக்குறான் பாரு. போன்ல எங்க ஒய்ஃப் போட்டது இது எங்க ஊருக்காரன் புடிச்சிட்டான். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. புடிச்சு இவன் என்ன பண்றான், அடிச்சு ஓடிவிட்டான். இவன் ஓட்ட உடனே எனக்கு போன் வருது. அப்போ இவகிட்ட இருக்குது போன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ உடனே நான் என்ன பண்றோம், 2 பேரும் போறோம். அந்த ஊருக்காரு இப்பதான்பா இவன் இப்படியா ஓடிக்கிறான் பாருப்பா, எவனோ ஒருத்தர் தினமும் செவரேறி குதிச்சு நம்ம ஊருக்குள்ள இருக்க இத்தனை பேரையும் கேன பயில ஆக்கியிருக்கேன். நாங்க என்ன பண்றோம், இவங்க வீட்டு பின்னாடி ஒரு முள்செடி வருது. அந்த முள்செடி உள்ள போனா 2 பேரும் பேசுறோம். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டேன். உனக்கு என்ன, உனக்கு 10:30 மணிக்கு வேலை. உங்ககிட்ட நான் பேசுனேன். என்ன பண்ணிட்டு இருந்த முள்செடி? உட்காந்து நின்று பேசினுக்கிறாங்க. பேசினேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்க இருக்குது? மேடம் என்ன பேசியிருந்தாங்க நான் சொல்லட்டுங்களா? அவனை விட்டு உன்னை நம்பி தானே வந்தேன் நானு. அப்படிலாம் நான் பேசவே இல்லை. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நான் பேசினேன், நான் தான் கேட்டு உட்காந்துக்கிறேன் மேடம். பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிறேன் மேடம். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. என்ன பேசுன? அப்படிலாம் பேசல. நீ எதுக்கு இங்க வந்த, ஏற்கனவே எனக்கு இங்க பிரச்சனை ஆயிருக்குதுன்னா நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் எந்த விஷயமா நான் வந்தேன், என்ன நீ புடிச்சு எதுக்கு அடிக்கிறாங்க. போய் பேசுன? எங்க அம்மா தான் எழுப்பி விட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்க இருக்குது? 10:30 மணிக்கு யாரோ வந்தா புருஷன் சொல்லுவாங்க. 10:30 மணிக்கெல்லாம் இல்ல. 10:30 மணி சண்டே ஆயிட்டு நான் அம்மா வீட்டுல இருக்கிறேன். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசலாம். அம்மா வீட்டுல இருந்தா பொண்ணு எழுப்பி விட்டுட்டா யாரு வந்திருக்காங்கன்னு பாக்க சொல்லுங்க. அவங்க வெளியதான் நின்னாங்க. அவங்க அவங்க தான் பாப்பாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. யாருக்குமே பேச மாட்டாங்க. சான்ஸே கிடையாது மேடம். உள்ள எங்க மாமியார் படுத்துனுக்குது. படுத்து தூங்கினுக்குறாங்க. நீங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் அப்படி படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பின்ன புருஷன் கேட்பான் தான், நீ தப்புனா கிழக்கம் தான் கேட்பான். அதுக்குன்னு மேல ஏறி நின்னு குதிப்பீங்களா? சான்ஸே கிடையாது மேடம். இதற்கு இது பதில் இல்லையே. பியர் குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவீங்களா? யாரு மேடம்? பீர் குடிச்சு ஊத்தி விட்டேன் நானு. நீதானே ஃபர்ஸ்ட் நீதானே கத்து கொடுத்த. அதெல்லாம் எதுவும் கிடையாது. கத்து கொடுத்த அப்புறம் நீங்க குடிச்சிட்டீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்றீங்களா? சத்தியமா இல்ல மேடம். தமாசாகல குதிச்சு அது ஜாலியா டைப்ல பண்ணது. அது சீரியஸ் ஆகி போச்சு. உண்மை வெளியே வரணும். நீதானே இவ அதே கண்டினியூ பண்ணிட்டுக்கிறா, எனக்கு தெரியல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.